ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கூட தேவ வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். மறுரூபமாக்கும் ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அன்பான தேவனுடைய லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி கேட்போமே. ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த குட் ஃப்ரைடே என்று சொல்வார்கள், அந்த நாளில் நடந்த ஒரு சம்பவம். இங்கு ஜனங்கள் எல்லாரும் சத்தம் போடுகிறார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சொல்லி அவர்கள் சத்தமாக கூப்பிடுகிற ஒரு பாதியை நான் பார்க்கிறோம். தோன்ற பிள்ளைகளை, இதற்கு முன்னதாக இன்னொரு வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி கேட்போமே. தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். தீவுகளே, நீங்கள் எல்லாரும் எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த வேத பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், ஜனங்கள் எல்லாம் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு, ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய பலனை புதிதாக்கி கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், அப்படி என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் பேசுங்கள். என்று சொன்னால் பேச முடியாது. அன்பான தோன்ற பிள்ளைகளே, உங்களுடைய பலனை புதிதாக்கி கொள்ளுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்தாய் பெற்ற தேவனுடைய ஜனங்கள், அந்நிய பாஷைகளை பெற்று தேவனோடு கூட இருந்த தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறேன் என்னவென்று சொன்னால், தயவு செய்து உன்னுடைய பலனை புதிதாக்கிக்கொள். ஒரு காலத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வல்லமையாய் துள்ளி குதித்த நாட்கள் உண்டு, அந்நிய பாஷைகளை பேசின நாட்கள் உண்டு, பரம தரிசனங்களை பார்த்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ அன்றைக்கு பெற்ற அந்த பலனை இப்பொழுது நீ புதிதாக்கிக்கொள். தேவனுடைய சபையே, தேவ ஜனமே, இப்பொழுது உன்னுடைய பலனை திரும்பமாக புதிதாக்கிக்கொள். உன்னுடைய பலனை புதிதாக்கி கொண்டால் நீ என்னிடத்தில் வர முடியும். இல்லை என்று சொன்னால் என்னிடத்தில் வர முடியாது. உன்னுடைய பலனை நீ புதிதாக்கி கொண்டு உன்னுடைய பலனை புதுப்பித்துக் கொண்டு என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் பேசு, நான் உன்னோடு கூட பேசுவேன், உனக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த வேளையில் ஆவியானவர் உங்களோடு கூட சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய சரீரத்தில் பலவீனங்கள், உன்னுடைய சரீரத்தில் வியாதிகள், உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சகல ரோகங்களையும் தேவன் மாற்ற வேண்டுமானால் உன்னுடைய பலனை புதிதாக்கி கொள்ள வேண்டும். கடந்த நாளில் இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சபையிலே வந்தது. ஆராதனைக்கு வந்த தேவ ஜனங்கள், ஆத்துமாக்கள், விசுவாசிகள் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை தேவன் ஆவியானவர் பேசினார். பேசி எல்லாரையும் ஆவினால் நிரப்பி, வரங்களால் நிரப்பி, குணமாக்கும் வரங்கள் சபையில கிரியை செய்தது. சாட்சி சொல்லும்படியாக சொல்லும்போது சொன்னார்கள், நான் வரும்போது என்னுடைய கையில பயங்கரமான வலியோடு கூட நான் வந்தேன். இங்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசி, நான் உடனே மனம் திரும்பி என்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் கதறி ஜெபித்தேன். அப்படி ஜெபிக்கும் போது நான் புது பலன் அடைந்தேன். என்னுடைய வியாதி என்னை விட்டு அகன்றது, என்னுடைய வலிகள் என்னை விட்டு அகன்றது, நெஞ்சு வலி என்னை விட்டு அகன்றது. அன்பான தோன்ற பிள்ளையே, இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கிற சகல பலவீனங்களும், உன்னிடத்தில் இருக்கிற சகல வியாதிகளும் உன்னுடைய சரீரத்தை விட்டு கடந்து போகாதபடி இருப்பதற்கு காரணம், உன்னிடத்தில் புது பலன் இல்லை. வேதத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, நீ ஜெபித்து 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 புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டையில் அடித்து உயர எழும்பு. நீ ஓடினாலும் நடந்தாலும் இளைப்பு கிடையாது, சோர்வு கிடையாது, வீசியும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், உன்னுடைய பலனை நீ புதிதாக்கி கொண்டு என்னிடத்தில் வா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும்.
இதை கொடுக்கும்போதே நான் உணர்த்தப்பட்டேன். முதலாவது செய்தி எனக்கு, ரெண்டாவது தான் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு. நான் உடனே தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய ஆதி நாட்களே என்ன பலன் எவ்வளவாக இருந்தது, ஆவியின் பலன். இப்பொழுது நான் பலனற்றவனாக இருக்கிறேனே, உமது பலத்தால் என்னை இடைகட்டும் என்று சொல்லி ஆவில நிரம்பி திரும்பமாக புதுப்பிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் நிற்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார். உன்னுடைய பலன் புதுப்பிக்கப்படும் போது, நீ பலனை திரும்ப புதுப்பித்துக் கொண்டு நீ நிற்கும் போது சத்துரு பிசாசு ஓடுவான். பலன் இல்லாததனால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டும். யோசித்து பாருங்கள். சிம்சோனை பார்க்கும்போது, சிம்சோன் தேவன் எடுத்து பயன்படுத்தின வல்லமையுள்ள பாத்திரம். அவன் பாவம் செய்து அவனுடைய பலனை அவன் இழந்தான். பாவம் செய்தவன் பலனை இழந்து விட்டான். ஆனால் தேவ சமூகத்தில் அவன் மாவாட்டி கொண்டிருக்கும் போது கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, தரிசனங்கள் கிடையாது, தேவனை துதித்து பாட முடியாது, மாவரைத்துக் கொண்டிருக்கும் போது அவன் கதறுகிறான், ஆண்டவரே ஒரு விசையாக என்னை நினைத்துள்ளும் ஐயா, ஒரு விசையாக என்னை நினைத்துள்ளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கதறுகிறான். தேவன் அவன் நினைத்தில்ல. தேவன் அவன் நினைத்து திரும்பமாக முடிகளை முளைக்க செய்து அவனை பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த அருமையான இந்த பகல் வேளையிலே கூட இந்த தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த வேளையில பரிசுத்தாவி பெறவில்லை என்று சொன்னால் பரிசுத்தாவிற்கு பலனடைந்து சாட்சியாக மாறு. ஒருவேளை பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்று நீ ஒருவேளை பின்மாற்றத்திற்குள்ளாக ஜெப ஜீவியம் போய் வேத வாசிப்பு இல்லாதபடி இருந்தால் நீ முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் கதறு, ஆண்டவரே என்னுடைய பலன் எல்லாம் போய்விட்டது, நான் திரும்பவுமாக நான் புதுப்பிக்கப்படட்டும் ஐயா. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பலனை நீ என்ன செய்ய வேண்டும், புதிதாக்கிக்கொள். உன்னுடைய பலனை புதிதாக்கிக் கொண்டு என்னிடத்தில் வா, என்னிடத்தில் பேசு, நான் உன்னோடு கூட பேசுவேன். நீ பலனற்றவனாய் இருக்கிறாய், நான் உன்னை எப்பொழுதும் பலப்படுத்த நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். தேவ சமூகத்தில் கதறு, ஆண்டவரே என்னை திரும்பமாக பலப்படுத்தும். இந்த டிவிக்கு முன்னதாக இருக்கிற தேவனுடைய பிள்ளை, இந்த வேளையில் தேவ சமூகத்தில் செவி, ஆண்டவரே என்னை திரும்பமாக பலப்படுத்தும் ஐயா, என்னை திரும்பமாக பலப்படுத்தும். ஆதில் செய்த கிரியைகளை நான் திரும்பவும் செய்யட்டும் ஐயா, ஆதில் செய்த கிரியைகளை நான் திரும்பியும் செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்ட நான், இப்பொழுது உம்முடைய சத்தம் எனக்கு இல்லை ஆண்டவரே. உம்முடைய என்னுடைய கண்களில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது தரிசனங்களை பார்த்தேன், இப்பொழுது தரிசனங்கள் இல்லை ஆண்டவரே. நான் எவ்வளோ பின் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை திரும்பமாக உயிர்ப்பியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிங்க. தேவ நிச்சயமாக உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை விடுதலையாக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளை. இங்கே நம்ம பார்க்கும்போது நீங்களும் நானும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசித்தோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும், கலவரத்தில் கொலை செய்த இந்த பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சொன்னார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை அப்படியாக ஒரு சுவிசேஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த பரபாசுக்காக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இந்த பரபாஸ் விடுதலையாக்கப்பட்டான், அவன் விடுதலையாக்கப்பட்டான். யார் என்னை விடுதலையாக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே இவன் பாவத்திலிருந்து விடுதலை, தூக்கு தண்டிலிருந்து உனக்கு விடுதலை. இவன் விடுதலையாக்கப்பட்டவனாக, அவன் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்ட சுதந்திரவாளியாக அவன் ஓடுகிறான். ஓடும்போது சொல்லுகிறான், ஓ நான் மரிக்க வேண்டியது, இந்த சிலுவை சுமக்க வேண்டியது நான் சிலுவையிலே மரிக்க வேண்டியது நான், ஆனால் எனக்காக இயேசு கிறிஸ்து என்பவர் சிலுவையிலே மரித்தார், நான் விடுதலையாக்கப்பட்டேன். இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே. ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், விடுதலையாக்கப்பட்ட நீ ஜெயமெடுத்த நீ, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீ, சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீ, ஆண்டவருக்கு எவ்வளவாக உண்மையாக இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் விடுதலையாக்குகிற தேவன், அது மாத்திரமல்ல ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் என்று பார்க்கிறோம். இந்த வேத பாதையை பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார், இன்றைக்கு உன்னை நீ பலப்படுத்திக்கொள், திரும்பமாக பலனை புதுப்பித்துக்கொள், புதிதாக்கிக்கொள், அப்பொழுது என்னிடத்தில் நீ வர முடியும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிடத்தில் நெருங்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர் அடுத்து சொன்னார், என்னிடத்தில் அதன் பிறகு பேசு, என்னிடத்தில் பேசு, உன்னுடைய ஜெபத்திற்கு நான் பலன் அளிப்பேன் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே விடுதலையின் தேவன் என்று பார்க்கிறோம். ஒரு சின்ன வேத பகுதி நாம் வேதத்தில் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே அங்கு ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். வாசிங்கள் பார்க்கலாமே. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். நிமிர முடியாத ஒரு கூனியா இருந்தாள். இயேசு கிறிஸ்து அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க பார்க்கிறோம் 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இவளை கூனியாக வைத்துக் கொண்டிருக்கிறது. கூனியாக இருக்கிற இவள் ஆலயத்துக்கு செல்கிறாள். அது ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறது. அந்த ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு அவள் போகும்போது இயேசு கிறிஸ்து அவளை குணமாக்கும்படியாக, அந்த கூனிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அதற்குள்ளாக வருகிறார். வந்து அவளை பார்த்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாவா என்று சொல்லி கரங்களை அவள் மேல் வைக்கும் போது அவள் விடுதலையாக்கப்பட்டு நிமிர்ந்தாள் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீயோன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் குமாரத்தி, ஆபிரகாமுடைய குமாரத்தி இப்படியாக 18 வருஷம் கூனியாக இருக்கக்கூடாது, இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிந்து மற்ற நாட்களே அல்ல, ஓய்வு நாளிலே ஒரு ஆராதனை வேளையிலே இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில நீ தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து தேவனை சரியாக நீ ஆராதித்தாயானால், ஆவியோடு உண்மையோடு நீ ஆராதித்தாயானால், அந்த ஆராதனை வேளையில உனக்கு சுகம் கிடைக்கும். அந்த ஆராதனை வேளையில இயேசு கிறிஸ்து உனக்கு சுகம் கொடுப்பார். நீ எவ்வளவு கூனாக இருந்தாலும் உன்னை நிமிர வைக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் உனக்கு உண்டு. ஆதலால் விசுவாசிகள் ஆராதனையை ஒரு காலத்திலும் விட்டுவிடவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீ போகும்போது ஜெபத்தோடு கூட, இன்றைக்கு நான் ஆராதனைக்கு போகிறேன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறேன், அவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், இந்த ஆராதனையில் அற்புதத்தை செய்வார். அந்த ஆபிரகாம் குமாரத்துக்கு அற்புதத்தை செய்த தேவன் இந்த ஆராதனையிலும் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நீ கடந்து சென்றாயானால் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு ஆராதனையும் விடுதலின் ஆராதனையா இருக்கும். ஒவ்வொரு ஆராதனையும் சுகம் பெறுகிற ஆராதனையா இருக்கும். ஒவ்வொரு ஆராதனை கர்த்தரோடு கூட பேசுகிற ஆராதனையா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கொலை குற்றவாளிக்கு தன்னை பலியாக்கி அந்த பரபாசை விடுதலையாக்கி, நீ ஓடி இனி பாவம் செய்யாதபடி ஓடி என்று சொல்லி அவன் அனுப்பினார். இன்றைக்கும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் மரிப்பதற்கு பதிலாக அவர் மரித்தார். அவர் மரித்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த வேளையில் கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கண்களை மூடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது முதலாவது கர்த்தனமோடு கூட பேசினார். உன்னுடைய பலனை நீ புதிதாக்கிக்கொள், உன்னுடைய பலனை நீ புதிதாக்கிக்கொள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேளையில் கூட கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, பலவிதமான கிரியைகளினால் பாவத்தினால் நான் பலனற்றவனாக போய்விட்டேன், என்னை திரும்பவுமாக பலப்படுத்தும் ஐயா, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இனி ஒழுங்காக ஆராதனை செல்லுவேன், ஒழுங்காக ஜெபிப்பேன், வேத வாசிப்பேன், தீர்மானம் எடுத்து உன்னை புதிதாக்கிக்கொள். அப்பொழுது கர்த்தர் உன்னிடத்தில் வருவார். நீ கர்த்தரிடத்தில் நீ நெருங்க முடியும், கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்க முடியும், உன்னுடைய சத்தத்தையும் அவர் கேட்பார். நல்ல பிதாவே, எங்களை தாழ்த்தும்போது கர்த்தரை வைக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளை புதிதாக்கி திரும்பவும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.